அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. காண்பிக்கினிய சகோதர சகோதரிகளை, இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் 49, சாலிஹ் நபி அவர்களுடைய வரலாற்றில் பாகம் 4. இந்த காணொலியில் மலைகளை குடைந்து அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7:73, 15:82, 26:49, 89:9 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதில் சமுதாயத்திலும் அவர்களின் சகோதரர் சாலிகை அனுப்பி வைத்தோம். என் சமுதாயமே, அல்லாஹ்வை வணங்குங்கள், உங்களுக்கு அவனை அன்றி வணக்கத்துக்குரியவன் நாயன் வேறு யாரும் இல்லை. உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து அத்தாட்சி வந்திருக்கிறது, அது உங்களுக்கு சான்றாக உள்ளது, அது அல்லாஹ்வின் ஒட்டகம்னு சொல்லிவிட்டு அவர்கள் மலைகளை வீடுகளாக கொடிந்து அச்சமற்று இருந்தார்கள். அதிகாலை பொழுதில் அவர்களை பெரும் சத்தம் தாக்கியது. அவர்கள் செய்து கொண்டிருந்தவை அவர்களை அல்லாஹ்வுடைய அந்த பெரும் சத்தம், அந்த அதாபிலிருந்து, அந்த வேதனையிலிருந்து காப்பாற்ற முடியவில்லை என்று 15வது அத்தியாயம் 82, 83, 84 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் மிக திறமையுடன் மலைகளை அவர்கள் வீடுகளாக குடைந்து வாழ்ந்தார்கள் என்றும் 26வது அத்தியாயம் 149வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி இன்னும் ஏராளமான வசனங்களில் அவர்கள் வாழ்ந்த நிலைகளை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த நிலைகளில் இன்றைக்கும் நாம் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும். மனிதர்கள் எப்படிப்பட்ட இன்றைய வாழ்க்கை, ஒரு காலத்தில் மக்கள் எல்லாம் எப்படி பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ நம்மளுடைய பிரயாணம் எப்படி இருக்குது கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். எப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள், இன்று நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் எப்படி இருக்குது, நம்மளை வாழ்க்கை நடத்தக்கூடிய நம்முடைய இல்லங்கள், வீடுகள், நம்முடைய முன்னோர்கள் இருந்த வாழ்க்கையும் நம்மளுடைய வாழக்கூடிய இந்த வாழ்க்கையும் கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். சரியா? அப்போ நம்ம பிரயாணம் செய்கிறதா இருந்தாலும் சரி, வாழுகின்ற வீடை எடுத்துக்கொண்டாலும் சரி, விவசாய முறைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, நாம் உடுத்துகின்ற உடையை எடுத்துக்கொண்டாலும் சரி, என்னென்ன மாற்றங்கள் இன்று ஏற்பட்டிருக்கிறதோ இது எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியம். அவன் அதற்கான அறிவை தந்து மனிதர்கள் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரியா? இவைகள் எல்லாமே ஆதி மனிதன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தது தான். ஒவ்வொரு மனிதனுடைய ஜீன்லேயும் அது அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. அவனுடைய அறிவுக்கு தக்கவாறு அது பிரதிபலித்து கொண்டிருக்கிறது, நவீன கண்டுபிடிப்புகளாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த கண்டுபிடிப்புகள் மூலமாக அனைத்தையும் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இவைகளை சரியான முறையில் புரிந்து கொண்டு அதிகம் இறைவனை நம்பி அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக நம்ம மாற வேண்டும்.